இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெண்கள் பாதுகாப்பு வந்து ரொம்ப சுத்தம். ஒரிசால இருந்து ஒரு பையன் வந்தான், கொண்டாடி பிள்ளையோட வந்தான். அவனுக்கு என்ன வாழ்க்கை நடந்துச்சு? கொண்டாடி பிள்ளையோட முடிஞ்சுச்சு. எந்த கட்சிக்கு நீ வாக்களிக்கிறதா இல்ல, ஒரு கட்சிக்கு நீ வாக்களிக்கிற மாதிரி இல்ல. வாக்களிச்சா ஏன் ஓட்டு போட்டு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. திமுக வந்து யாராலையும் இழுத்த முடியாதுப்பா. ஆமா, திமுக வந்து யாராலையும் இழுத்த முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து அதுலேயே இருந்து இங்கே திமுக ஓட்டு போட மாட்டோம், KNL 100% ஓட்டு போட மாட்டோம். கண்டிப்பா திமுக வாங்க ஓட்டே போட மாட்டோம். எதிர்கட்சி பாரதிய ஜனதாவா இருக்கும். சத்தியமா திமுகவுக்கு போடவே மாட்டேன். திமுகவுக்கு போடவே மாட்டேன். எந்த கட்சிக்கு தேவையில்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சியும் தேவையில்லை. எல்லாம் முட்டை பயிலா இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்தாக்க சுருட்டாங்க, மூட்டையை பணத்தை சுருட்டாங்க. யாருக்கு தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க. அதே நாளுக்கு நாள் நம்மளே பார்க்குறோம், மக்களும் பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் போகணும், யூடியூப் சேனல் நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. சிறுவி முதல் பெரிய முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. யாருக்காவது அவங்க திமுக நடத்தக்கூடிய மகளிர் மாநாட்டிலேயே பாதுகாப்பு இல்லைன்னு செய்திகளில் பார்க்குறோம். திமுகவில் வந்து என்ன இது வரலையும் என்ன இந்த பாருங்க எப்படி இருக்குது, ஊருக்கு வயலூர்லாம் எப்படி இருக்குது பண்ணுது. ஒரு ஆட்சி வந்தால் மக்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும், கொள்ளணும். யாருமே வந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து திமுகவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி இப்போ ஊழல் பண்ணவங்களும் சரி, இப்போ ஊழல் பண்ணுறவங்களும் சரி, ரெண்டு பேருமே நான் புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. அது ஏன் தளபதி வரக்கூடாது? இந்த தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். அதில் மாற்று கருத்தே வேணாம். மக்கள் அனைவருமே ஒரு மௌன புரட்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நாள்தோறும் கஞ்சா, போதை இதெல்லாம் மலிந்து கிடக்கு. குற்றங்கள் அனைத்துமே நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளிகளுக்கு புகலிடமா திமுக இருக்கிறதுனால மக்கள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தானே சார். எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதானுங்களா? உங்களுக்கு வேலை தானே, அவங்களுக்கு வேலை தானே சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்கல்ல. எத்தனை சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். சொல்ல வேண்டியங்க. விலைவாசி உயர்வுங்க ஒவ்வொரு 5 ஆண்டுக்குமே ஒரு விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இவங்க அறிவிக்கிற அறிவிப்பு இலவசத்தை வச்சு விலைவாசி தானாக ஏறிக்குது. அப்போ சம்பாத்தியத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கஷ்டம்தான், மக்கள் பெரும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க சார். நான் திருப்பியும் சொல்கிறேன், மந்திரிங்க எல்லாமே பணக்காரங்களுக்கு தான் சார். யார் இப்போ நான் போய் கிட்ட போயிட முடியுங்களா? நீங்கள் அரசியல்வாதி, அந்த கட்சிக்காரங்கன்னு நீங்கள் அவங்க கிட்ட போகலாம், உங்கள் தோளில் அவங்க கை போடுவாங்க. நாங்கள்லாம் போனோம்னா 100 மீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கணும். நாங்கள் தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழகத்தில் தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது. யாருடன் கூட்டணி, தொகுதி பங்கீடு நிறைவு மற்றும் வேட்பாளர் அறிமுகம் போன்றவற்றில் அரசியல் கட்சியினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அதே வேளையில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு நாங்களும் தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தங்களது சேவகர்கள், அதாவது யார் அடுத்த முறை வரவேற்க இருக்காங்க, அதே போல யார் சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற வெற்றியாளர்களா இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எஜமானர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தலில் நம்ம தினமலர் சார்பில் நேரில் களத்தில் சென்று பார்க்க இருக்கிறோம். மக்களோட மனநிலை என்ன என்பதை நம்ம தெரிய இருக்கிறோம். மக்களுக்கு கேள்விகளை முன்வைப்போம், அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க களத்தில் சந்திப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நின்னாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி. அதனால அதிமுக ஓட்டு போட்டோம். நம்ம எல்லாரும் ஓட்டு கேட்டு வராங்க. யாருக்கு போடுறோம் இதில் போட்டுட்டோம். இப்போ யாருக்கு ஓட்டு அளித்தாலும் நாங்கள் நாடு சுதந்திரம் அடிச்சு 80 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. சுதந்திரம் அடிச்சதுலேருந்து பணக்காரன் ஆகிட்டு தான் இருக்கான், ஏழை ஆகிட்டு தான் இருக்கான். ஏன்னா போனோம்னா ஓட்டு வாங்குற வரைக்கும் எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்கு. யாருக்கு போட என்ன இருக்காது, நாங்கள் எதுவுமே நினைக்கல. போடாமா போடக்கூடாதான்னு இருக்கு. ஓட்டு வாங்குற வரைக்கும் அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்புறம் போய் கேட்டால் ஒன்றும் அது தெரியாது, இது தெரியாதுங்கிறாங்க. போன தேர்தலில் ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம். போனதான் ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம்னா திமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி. அதிமுகவில் எந்த வித ஊழல் கட்சியும் யாரும் ஊழல் பண்ணலை, எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை. பொதுமக்கள் விலைவாசி ஏறலை. அதனால் அதிமுக ஓட்டு போட்டோம் போன தடவை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்களுக்கு டார்ச்சர் சின்னத்தில் வாக்களித்தோம்.
வந்து எதுக்காகனா வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புதுசாக நிறையா செய்வார் அப்படிங்கிறத இது பண்ணி வந்து அவரோட கொள்கைகளை இது பண்ணி அவருக்காக நம்ம வந்து வாக்களித்தோம். கடந்த சட்டமன்றத்தில் வந்து அம்மாவுக்கு தான் போட்டேன், அதாவது எடப்பாடிக்கு. ஏன் போட்டீங்கன்னா அம்மாவுக்காக போட்டேன், அம்மாவோட ஆட்சியில் அவர் இருக்காருங்கிறதுக்காக நான் போட்டேன். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மாவுடைய அந்த ஆட்சி வந்து சரியான முறையில் வந்து சென்று வந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக அம்மா ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக ஏடிஎம்கேக்கு நம்ம ஓட்டு போட்டோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். ஏன்னா இந்திய நாடு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோட ஸ்டெபிலிட்டியோட நிற்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஊழலற்ற ஆட்சி, வளர்ச்சியை நோக்கிய பாரதம், இந்த காரணங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்தோம். சட்டமன்ற தேர்தலில் நான் டிஎம்கேக்கு தான் வாக்களித்தேன். எனக்கு பிடிச்சி வாக்களிக்கல. ஏன்னா வந்து போன தடவை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருந்தாங்க. ஏடிஎம்கே தான் எனக்கும் பிடிக்கும். நான் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அந்த வைராக்கியங்கள் எல்லாமே பிடிக்கும். பட் ஆனால் வந்து இங்கே தொகுதியில் நின்னவங்க அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரே காரணத்துக்காண்டி சரி பக்கத்து பஞ்சாயத்து, எங்கள் ஊருக்கும் பக்கத்து பஞ்சாயத்து சோமரசப்பட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக நிற்கவும், எம்எல்ஏ தொகுதி நிற்கவும் நாங்கள் வந்து வாக்களித்தோம். ஏதோ நம்ம பக்கத்து பஞ்சாயத்துக்கு நம்ம மக்களுக்கு எல்லாம் நல்ல திட்டங்கள் நல்ல உதவிகள்லாம் செய்வாருன்ட்டு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் அவர் பண்ணது எதுவுமே எங்களுக்கு எந்த செயல்பாடுகளுமே ஒன்றுமே நடைபெறலை. இப்போ வயலூர் நீங்கள் வந்திருப்பீங்க, ரோடை பார்த்துருந்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. பாதி ரோடு போட்டிருக்காங்க, பாதி ரோடு போடலை, ஒரு அசிங்கமாக இருக்குது. அவங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒன்று கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரவுடிசத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கேவலமாக ஆயிடுச்சு இந்த கவர்மெண்ட்டுங்க சரி, இந்த தொகுதியும் சரி, ரொம்ப மகாமட்டமாக போயிடுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல பேர் திமுகவுக்கு வாக்களித்து மக்கள் அதிகார மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சரியான முறையில் அவங்க பயன்படுத்தலை. நீட்டு தேர்வு ரத்துன்னாங்க, இன்ன வரைக்கும் நீட்டு தேர்வு ரத்து இல்லை. இதுபோல் பல விஷயங்கள் சொல்லி கொண்டே போகலாம். நாங்கள் ஒரு கூலி தொழிலாளி, கட்டுமான தொழிலாளியாக இருக்கிறோம். கட்டுமான தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டயத்தில் வந்து முன்னாள் அதிமுக அரசு வந்து கொரோனா டயத்தில் பணம் கொடுத்துருந்தாங்க. இவங்க அந்த பணத்துக்கு கூடுதலாக கொடுக்கலாமேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இவங்க அதுக்கான இடைக்கால நிவாரணமும் எதுவும் கொடுக்கல. அதுக்கான மாற்று ஏற்பாடை ஒன்றும் அவங்க பண்ணலை. இது மூலம் அடிப்படை வசதிகள் வந்து ஒரு தொழிற்சங்கவாதியாக தொழிலாளர் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். திமுக என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு மட்டும் வாக்களிக்க மாட்டோம். அதாவது ஆன்மீகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற பிரச்சனையை, சாதாரண சின்ன பிரச்சனையை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பரங்குன்ற சாதாரண ஒரு தீவ பிரச்சனை, ஒரு அரை மணி நேரத்தில் முடிய வேண்டிய பிரச்சனையை இன்றைக்கி வருஷ கணக்கில் உலக லெவலில் அதை கொண்டு போனதுக்கு திமுகவே காரணம். இது போன்ற ஆன்மீகத்தில் உள்ள பல கோயில்களை இடித்ததுக்கும் அந்த திமுக தான் காரணம். நீதிபதி அவர்கள் சொன்னதை இடிக்க சொல்லும் போது கோயிலை அடிச்சு விட்டாங்க. அதே நீதிபதி சொன்ன தீர்ப்பை ஏற்காம திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அவங்களுடைய முரண்பாடை மக்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும். நிறைவேற்றாத வாக்குறுதி அப்படின்னா வெள்ள பாதிப்பு ஜாஸ்தி நாங்கள் இருக்க ஏரியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மருதண்டாக்குறிச்சியிலேருந்து அரவானூர் லிங்கநகர் வரைக்கும் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தி உள்ள பகுதி. அந்த வெள்ள பாதிப்பு பகுதியில் சரி பண்ணி தரோன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டே வந்தாங்க. அது இப்போ இந்த தடவை அதுக்கான எந்த முயற்சியுமே அவங்க எடுக்கலை. அதனால திமுக வந்து ஓட்டு போடுறது. ஆறு வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய கிடையாது. இந்த வண்டி தள்ளினாதான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு வண்டிக்கு ஒரு லோன் போட்டுக்கணும்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இந்த ஓய்பி காசு போய் எழுதி கொடுத்தா இதில் தாலுகா ஆஃபீஸில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வீடு தான் எங்களுக்கு வச்சுருக்கோம். அதை பிள்ளைங்க மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டை பிள்ளைங்க மேலே எழுதி வச்சுக்கு நீ சொத்து நிறையா வச்சுருக்கேன்னு அந்த பணத்தை நிப்பாட்டிட்டாங்க. எந்த கட்சிக்கு நீ வாக்களிக்கிறதா இல்லை, ஒரு கட்சிக்கு நீ வாக்களிக்கிற மாதிரி இல்லை. வாக்களிச்சா ஏன் ஓட்டு போட்டோன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆனால் இந்த ட்ரிப்பெல்லாம் எந்த கட்சிக்கும் ஓட்டு போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படிலாம் இல்லை, அவங்களும் ஓரளவு ஒரு 70% செஞ்சுருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே மாதிரி செய்யலையே அவங்க. எல்லாத்துக்கும் பரவாயில்ல செய்யணும்ல. இப்போ இன்சூரன்ஸ் வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா போட்டிருக்காங்க. டூ வீலரு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸு. அதெல்லாம் எதுவுமே தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரலையே அவங்க. இப்போ டூ வீலர் எல்லாத்துக்கும் மஸ்ட்டு, டூ வீலர் மஸ்ட்டு எல்லாத்துக்கும். அதை எதுவுமே பண்ணலை. நடுத்தர மக்களுக்கு எதுவுமே செய்யலையே அவங்க. கீழே போனால் ஒரேடியாக கீழே போயிடுறாங்க. நடுத்தர மக்களுக்கு என்ன செய்யணும் சார்? இப்போ நம்ம வேலைக்கு வரோம், ஒரு 20,000 சம்பளம் வாங்குகிறோம். இன்சூரன்ஸ் மட்டுமே ஒரு 2000 ஒரு வண்டிக்கு பே பண்ணுறோம். 2 வண்டி வச்சுருக்கோம் வீட்டில், 4000 போகுது. இவங்க 1000 கொடுக்குறத வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பஸ்ஸை ஃப்ரீ பஸ் விட்றாங்க. நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸே விட வேணாம், மினிமம் சார்ஜஸ்னு ஒரு 5 ரூபா போட்டுங்க. போட்டு நாங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு போகும்போது கேவலமாக பேசுகிறாங்க பொம்பளையா.
இறங்கி போ, வீட்டில் சும்மா தானே இருக்க, அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக எதுவுமே விட வேணாம். மினிமம் எல்லாத்துக்கும் போனால் ஒரு நல்லது பெரிய காலத்துக்கு போவோம். புருஷன் முன்னாடி சேர்ந்து தான் போவாங்க, பொண்டாடி முன்னாடி டிக்கெட் எடுக்க மாட்டான், ஆம்பளை டிக்கெட் எடுப்பானுங்க. இதெல்லாம் அப்படி ஃப்ரீயே வேண்டாம். நார்மலாக உள்ள சார்ஜ் இருந்தால் போதும். இப்போ 10 ரூபா வாங்குற இடத்துல 5 ரூபா வாங்கிட்டா போதும் பஸ் சார்ஜ். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல. அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் வண்டிக்கு எங்கே போனாலும் போலீஸ் பிடிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணலாம் அவங்க. திமுக வந்து யாராலையும் இழுத்த முடியாதுப்பா. ஆமாப்பா, திமுக வந்து யாராலையும் இழுத்த முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து அதிலே இருந்து ஊர்னவங்க. முதலில் வந்து எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும்ப்பா. நான் வந்து ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அடுத்தவங்க வந்தால் இவர் மாதிரி நிறைவேற்ற முடியாதுப்பா யாரும். குறிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்கவே கூடாதுங்கிறது தான் இந்த பொறுப்பை நான் பிறந்து வந்திருக்கேன். இல்லை மக்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலங்கிற மட்டும் வருத்தம் தான் இருக்குது. தற்போதைய ஆளுங்கட்சியை வந்து வீழ்த்தது சிறந்த எதிர்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? இப்போ தற்போதைய ஆளுங்கட்சிக்கு சிறந்த எதிர்கட்சி அமையணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தான் சிறந்த கட்சி. எல்லாரும் ஒவ்வொரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலாக மக்கள் பிரச்சனையை வந்து சுட்டி காட்டி அங்கங்கே அறப்போராட்டம் நடத்துகிறாங்க. சமூக வலைதளங்களில் அதிகபட்சமாக கருத்துக்களை பதிவுறாங்க ஒவ்வொரு தலைவர்களும். ஸோ அதுதான் சிறந்த எதிர்கட்சிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே திமுக ஓட்டு போட மாட்டோம், KNL 100% ஓட்டு போட மாட்டோம். நீ சிறந்த எதிர்கட்சினா வந்து எடப்பாடியார் தலைமையில் கூட அதிமுக மட்டும் தான் சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃபேமிலி சர்க்கிளில் நண்பர்கள் விட்டார் எல்லாருமே இந்த தடவை கண்டிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஓட்டு போடணும். ஏன்னா விலைவாசி அந்தளவுக்கு ஏறிடுச்சு. முன்னாடி கரண்ட் பில் 200 கட்டணும், இன்றைக்கி 600 கட்டுறோம். வீட்டு வரி 400 இருந்துச்சு, இப்போ 1500 ஆயிடுச்சு. இந்த மாதிரி விலையேற்றங்கள்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா அதிமுக ஆட்சி இருந்த 10 வருஷத்தில் விலைவாசி உயரலை. அதனால் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் தான் விலைவாசி குறையுங்கிறதுனால கண்டிப்பாக எங்களுடைய சார்ந்தவர்களும் நண்பர்களும் எல்லாருமே ஏடிஎம்கே தான் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. விஜய்க்கு வந்து நாங்கள் வாக்களிக்கவே மாட்டோம். என்ன காரணம்னா வந்து அவர் வந்து இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்திருக்காரு, பெருசாக எதையுமே முன்னெடுக்கலை. திடீர்னு வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்கள் எல்லாம் சந்திக்கலை, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவும் கிடையாது அவர். அதனால் அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து வாக்களிக்கவே மாட்டோம். முன்னாடியோட மிக மோசமாக தான் இருக்குது, மாறும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த இதில் தேர்தலில். பெண்களை உயர்த்தணுன்ற இதில் வந்து பெண்களுக்கு பேருந்துலாம் இலவசம், அது மாதிரி இப்போ 1000 ரூபா அந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுவே ஆனால் பெண்களுக்கு இப்போ பாதகமாக இருக்குமோன்ற ஒரு இது. இப்போ நம்மளை பெண்களை பார்த்தா அந்த பஸ்ஸு டிரைவராக இருக்குது, இவங்களால ஒன்றும் இல்லைல்ல, வருமானம் இருந்தால் அந்த இடத்துல நிற்கலாம் அப்படின்னு ஒரு சில இடத்துல நிப்பாட்ட மாட்டுறாங்க. ஒரு சில பேர் வந்து நிப்பாட்டுறாங்க, ஒரு சில பேர் வந்து நிப்பாட்ட மாட்டுறாங்க. இப்போ பஸ்ஸே எடுத்துக்கிட்டாலும் நிப்பாட்ட மாட்டுறாங்க. இந்த 1000 ரூபா ஸ்கீம் வந்து இப்போ பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுவே கொஞ்சம் அந்த இதுலேயே போயிடுவாங்களோ, பணத்து மேலே மோகம் கொண்டு போயிடுவாங்களோ, யோசிக்க மாட்டாங்களோ பெண்கள்ன்ற நிலைமைக்கு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது குழந்தைகளுக்கு பூங்கா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது 12வது கிளாஸில் பிள்ளைங்களுக்காக விளையாடுறதுக்காக பூங்கா ரெடி பண்ணுது. ஆனால் அதை வந்து இப்போ இந்த திருச்சி உடைய அமைச்சர் அவர் வந்து அதை அப்படியே ஒரு பயன்படாத ஒரு இடமா பயன்படுத்தாமல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாராயம், கஞ்சா இந்த மாதிரி பதுங்கும் பொருளாக அந்த இடத்த ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ வீணா போய் கிடக்கு. அதை வந்து கவுன்சிலர் ஒருத்தர் வந்து வேறொருத்தருக்கு விற்று முடிச்சதாக தகவல் வந்திருக்கு. எங்கள் ஏரியாவில் எந்த ஒரு இது நடக்கலை இது வரைக்கும். ரோடும் சரி, எதுவுமே தண்ணி சரி, எந்த வசதியுமே கிடையாது. இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சீங்க? அதை வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? டிஎம்கே. கண்டிப்பாக அது வந்து இன்னொரு வாட்டி அந்த கட்சி வரவே கூடாது. நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு ஓட்டு போடவே மாட்டோம். ஏனென்று சொன்னால் வந்து அவர் வந்த கொள்கை ஒன்று, தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் சென்று பாதை வேறு விதம் மாறிவிட்டது. எனவே சீமானை என்னை போன்ற இளைஞர்களாம் ஒரு காலத்தில் ஆதரித்தோம், கொண்டாடினோம். எப்போ அந்த கொள்கையிலிருந்து அவர் மாறுபட்டு போனாரோ அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அதனால் ஒருபோதும் சீமான் அவர்களுக்கு ஓட்டு கிடையாது. நாங்கள் வாக்களித்த கட்சி நல்லபடியாக ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பொதுமக்கள் அனைவருமே திறனற்ற திமுகவுக்கு வாக்களித்ததுனால அவங்க தான் இன்னைக்கு வந்து வாக்களித்த மக்கள் அனைவருமே வருத்தப்படுகிற நிலைமையில இருக்கிறாங்க. எந்த 550 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அரசு அதுல வந்து ஒரு 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. அதனால மக்கள் தான் வருத்தப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பா திமுக ஓட்டை போட மாட்டோம். எதிர்கட்சி பாரதிய ஜனதாவா இருக்கும். சத்தியமா திமுகவுக்கு போடவே மாட்டேன். திமுகவுக்கு போடவே மாட்டேன்.
எங்களுக்கு பிரச்சனை நிறையா இருக்குது, யாரும் சீட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, கும்பிடு போட மட்டும் வர்றாங்க. மற்ற நேரத்தில் போனால் வா போமா ஐயா இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றுறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தான் வேணும். இப்போ பாதுகாப்புலாம் எங்கே இருக்குது? கொலை கரிப்பல் தான் மெயினாக இருக்குது. விலைவாசி அது இருக்குது, இது போகுது வருது. என்னைக்கு இது ஜிஎஸ்டி வரி கூட்டாந்தாங்களோ அன்னிலேருந்து விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. இந்த இப்போ 3-4-5-6 மாதம் கழிச்சு பொருள் பூரா விலை குறைச்சிருக்குன்னு சொன்னாங்க. திரும்பி பார்த்தா விலை ஏறிக்கிச்சு, ஏற்றிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதை போய் கேட்க முடியுமா நம்ம? அவ்வளோ குறைஞ்சிருச்சு இவ்வளோ குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. போய் வாங்க போனால் திரும்பி ஏறிக்கிச்சுங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இது எல்லாமே அவர் செய்கிறது எல்லாமே பிடிச்சி தான் இருக்குது. பிடிக்காத தான் மகளிருக்கு தான் எல்லாமே செய்கிறாங்க. மகளிருக்கு இப்போ இலவச பயணம், புதுமை பெண்ணு, தமிழ் பெண்ணு எல்லாமே செய்கிறாங்க. நான் முதல்ல எல்லாம் திட்டம் நல்லா தான் இருக்குது. நம்ம மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு எந்த பிரச்சனை விலைவாசி ஏறுதோ எது போதோ வருதோ அன்னைக்கு இருக்கிறனைக்கு குளம் சோறு இல்லாதன்னைக்கு கஞ்சி சோறு. ஏன்னா எங்களுக்கு தேவை வீட்டுக்கு எல்லா ஏரியா, திருநங்காவளி ஏரியா, ஸ்ரீரங்கம் ஏரியா, அதுக்கு பட்டா வேணும். அது எந்த கட்சி நிறைவேற்றுதுன்னு அதுதான் ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப இவங்க வந்து என்னன்னா பஸ் ஃப்ரீ பஸ் தரேன் இல்லை நகை கட்டணம் ரத்துன்னு சொல்லி ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்துட்டு விலைவாசி ஏற்றி விட்டு போயிடறாங்க. இதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அவங்க அந்த ஃப்ரீ பஸ் விடுதலையோ சரி, மீதியில் தனிப்பட்ட நபராக நமக்கு எந்த இதுவும் கிடையாது. விலைவாசி உயர்வு பருப்பெல்லாம் நீங்கள் டிஎம்கே வரும்போல 90 ரூபா வித்துச்சு, இன்னைக்கு 140 ரூபா 120 ரூபா விற்கிது. அதெல்லாம் குறைக்கணும். அத்தியாவசிய விலைகள்லாம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். எடப்பாடி இருக்கும் போல, எடப்பாடி விட்டு போகும்போது 110 ரூபா இருந்துச்சு பருப்பு, இன்னைக்கு வந்து 140 ரூபா இருக்குது. குறிப்பாக இந்த சாக்கடைகள் ரோடுகள்லாம் வந்து அடிக்கடி வந்து எல்லாரும் பழுதடையுது. அதை சரி செய்கிறதுக்கே வந்து நாள் எடுத்துக்கிறாங்க. கூடுதலாக அந்த சில நடவடிக்கைகள்லாம் வந்து மேற்கொள்கிறதுக்கே வந்து நம்ம ஒரு ஈபி பிரச்சனையாக இருந்தாலோ, உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த சாலையில் இடையூறாக நிற்கிற சில வாகனங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து நிப்பாட்டுறதுக்கு இது எல்லாமே இப்போ கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் நடவடிக்கையோட அளவுக்கு திமுக வந்து அவங்க வேலையில் கவனமாக இருக்காங்க. விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 35 ரூபாய்க்கு வாங்குறேன். இன்றைக்கி 1 கிலோ அரிசி 65 ரூபாய்க்கு வாங்குறேன். பருப்பு 40 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி பருப்பு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் போயிருச்சு. எண்ணெய் 80 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி எண்ணெய் 180 ரூபா போயிருச்சு. ஒரு மாதத்துக்கு எனக்கு அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா இருந்தாலே போதும். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா தேவைப்படுது. 20,000 ரூபா எக்ஸஸாக எனக்கு செலவாகுது ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபா செலவாகுது. 5 வருஷம் கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா எனக்கு எக்ஸஸாக செலவாகிருக்குது 5 வருஷத்தில். வேலை வாய்ப்புகளை வந்து இன்னும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ படித்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி படிச்சிருக்காங்க, எம்ஃபில் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க, எம்சிஏ படிக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜொமேட்டோ, ஊபர் அது மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் டெலிவரி செய்கிறதுக்கும், ரேபிடோ வந்து ஓட்டுறதுக்கும் அப்படிங்கிறதான் உள்ளூரில் வேலைவாய்ப்பு இருக்குது ஒழிய ஆட்டோ ஓட்டுறது இது மாதிரி வேலைவாய்ப்பு தான் இருக்கே ஒழிய சுயதொழில் பண்ணுறது தான் வேலைவாய்ப்பு ஒழிய அரசாங்கம் வந்து இன்னும் முன்முயற்சியாக வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்பு உள்ளூர்லேயே ஏற்படுத்தி கொடுக்கணும். கல்வி நிறுவனங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, ஆனால் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை, அப்படி ஒன்றும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு சொன்னோன்னா நீட் தேர்வு ரத்துனாங்க, ஒன்றும் அது நிறைவேற காணும். மாதம் இபிபியில் இருக்கிறாங்க, அது எடுத்துன்னா ரொம்ப பெரிய அளவில் பலன் கிடைச்சிருக்கும். அதுவும் அல்ல, நகை கடன் ரத்து அதுவும் அல்ல. இது மாதிரி நிறைய நமக்கு சராசரியாக ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு தர வேண்டிய வாக்குறுதி எல்லாத்தையுமே அவங்க வந்து தள்ளி தான் வச்சிருக்காங்க, நிறைவேற்றலாம். அயன் பண்ணி போட வேண்டிய சட்டை அயன் பண்ணி போடாத அளவுக்கு விலைவாசி பாதிச்சிருச்சு. சராசரி தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய அளவுக்கு விலைவாசி உயர்றதுனால நாங்கள் அத்தியாவசியத்தையே பெரிய விஷயமா பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேறதான் நினைக்கிறீங்களா? 100% இல்லை. மக்களை வந்து பணத்தை வச்சு விலைக்கு வாங்கலாங்கிற ஒரு அடிப்படை தேவையை மட்டுமே முதலமைச்சர் வந்து கருத்தில் கொண்டு அவங்க நிர்வாகிகளை வச்சு மக்களை விலைக்கு வாங்குறாரோங்கிற ஒரு அச்சம் தான் இருக்குன்னு எனக்கு. விலைவாசி உயர்வு குடும்பத்தை எந்த அளவுக்கு ரொம்ப 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 அதாவது மிடில் கிளாஸை விட லோ கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப பாவம். ஒரு சாதாரண ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா கூட விலை கூட தான். எல்லாத்துக்கும் ஒரு டாக்ஸி எதுக்காக ஒன்றா எல்லாமே விலை கூட. அதாவது வருமானங்களை கொடுக்காம வருமானத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க ஒழிய சரியான ஆட்சி கிடையாது. எல்லாமே விலைவாசி ஏறி போயிருக்கு. அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேறியதான் கிடையவே கிடையாது. அவங்க கொடுத்ததில்ல, 4.5 வருஷத்தை அவங்க கொடுத்ததில்ல. இது வரைக்கும் ஒரு திட்டம் கூட என்னை கேட்டால் 2 திட்டம் ஏதோ நிறைவேற்றிருக்கொள்ளியே, மற்றபடி எதுவுமே நிறைவேற்றலை. பெண்கள் பாதுகாப்பு கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, மாநிலம் முழுக்க மட்டும் இல்ல, எங்க திருச்சியிலேயே கஞ்சா விற்பனைங்கிறது எல்லா இடமும் கிடைக்குது. ரேஷன்ல கூட அரிசி இல்ல, பாமாயில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க போனாலும் கஞ்சா கிடைக்குது திருச்சியில. இந்த கஞ்சா அடிச்சுட்டு போனுங்க, போற வர பொம்பளைங்களை கையை பிடிச்சிருக்கிற இந்த வேலை சட்டம் ஒழுங்குறது சுத்தமா கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு கிடையவே கிடையாது. தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே தான் வரணும். எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. சொல்றதுக்கு 1 2 இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை?
தெருவுனா மெயினாக அந்த ஒயின் ஷாப்பு, இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் போதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதலில் சட்டம் ஒழுங்கு ஒண்ணு, அடுத்து இன்னொன்னு கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கத்தை கண்டிப்பா அடுத்து ஒரு அரசு சரி பண்ணியே ஆகணும். இது மீதி நீங்க ஊழல் பண்ணுங்க, எதையோ ஒன்று பண்ணிட்டு போங்க, என்ன அளவு பண்ணிட்டு போங்க, ஆனா சட்டம் ஒழுங்கையும் கஞ்சா புழக்கம் போதைப் பொருள் கட்டுப்படுத்தி ஆகணும். இதுல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன காரணம் அதுக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சரியாக போக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட வருத்தப்படுறோமே தவிர மற்றபடி இந்த காரணம் சொல்ல முடியாது. முதல்வரோட செயல்பாட்டில் விற்க வச்சிருக்கிறது பிடிச்சிருக்கு, பிடிக்காது எல்லாமே பிடிக்காது, கவர்மெண்டே பிடிக்காது. எல்லாமே என்னன்னா இன்பநிதி, உதயநிதி, திருச்சியில நேரு, அருண் நேரு, பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி, இது மாதிரி அடுத்து ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பெண்களுக்கு இதோட ஆட்சியில கண்டிப்பா சொல்றேன், ஆட்சி கேவலமான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. ஒரு சின்ன குழந்தைய கூட எவனும் விட்டு வைக்க மாட்டாங்க. அது காரணம் கஞ்சா, போதைப்பொருள். அந்த போதைப்பொருளை சாப்பிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தகப்ப வந்து ஒரு 12 வயசு பிள்ளைய வந்து வன்முறை பண்ணி அந்த குழந்தைய சாவடிச்சிட்டான். இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அந்த கஞ்சா போதைப்பொருள் தான். அதனால பெண்களுக்கு வெளியில இப்போ வந்து ஒரு என்ன சொல்ல 70, 80 பார்த்தீங்கன்னா தாராளமாக சைக்கிளில் கூட போயிட்டு வருவான். ஆனால் இப்போ வந்து மகளிர்கள் மேக்ஸில் வந்து ஐடி கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால நைட்டு தான் வர்றாங்க. நைட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. போலீஸுகளும் கேட்கறதுல போலீஸுங்களே அவங்களுக்கு உள்ள ஆட்களாக இருக்காங்க. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நிச்சயமாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு மாற்று அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கு. தளபதி விஜயருடைய அந்த பொதுக்கூட்டத்தினுடைய கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. இன்னும் ஒரு விஷயம் வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். விஜய் அவர்கள் எந்த ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலும் திமுகவும் அதிமுகவும் பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. இதுவே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எனவே தாவேக்கா வந்து ஒரு மாற்றமான கூடிய மக்கள், படித்த மக்கள், இந்த தேசத்தை வளர்க்கணும்னு நினைக்கிற மக்கள், ஊழலை விரும்பாத மக்கள் அனைவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் விரும்பி வராங்க. ஏன்னா நம்ம போய் பழகிற இடங்கள்ல, பார்க்குற இடங்கள்ல, ஒரு பேருந்துகளில் பயணம் செய்யும்போது, ஒரு ட்ரெயினில் பயணம் செய்யும்போது, இது மாதிரி பொது இடங்கள்லாம் கூட மக்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் அமைந்திருக்கு. அம்மா ஆட்சி நல்லா இருந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சி நல்லா இருந்துச்சு. அம்மா மாறுமுன்னே அம்மாவில் கொண்டு விட்டாங்கல்ல, திமுக காரங்களை, அண்ணா திமுக காரங்களை கொண்டு விட்டாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதனால உதயசூரியனுக்கு போட்டோம். நிச்சயமாக முழுமையாக என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி, என்னுடைய தம்பி தங்களும் சரி, முழுமையாக தாவேக்கா விஜயை வந்து நம்ம ஆதரிக்கிறாங்க, ஓட்டு போட முடிவு பண்ணியிருக்காங்க. இதான் உண்மை. இந்த தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். அதில் மாற்று கருத்தே வேணாம். மக்கள் அனைவருமே ஒரு மௌன புரட்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நாள்தோறும் கஞ்சா, போதை இதெல்லாம் மலிந்து கிடக்கு. குற்றங்கள் அனைத்துமே நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளிகளுக்கு புகலிடமா திமுக இருக்கிறதுனால மக்கள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பெண்கள் பாதுகாப்பு நிலையம் மட்டும் கிடையாது, தற்போதைய திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம ரீசெண்டாக நிறையா வந்து சமூகம் அடிக்க கொண்டே போகலாம். சென்னையில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கொலைகள், கொள்ளைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிட்டே போகுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் கிடையாது, சட்டம் ஒழுங்கு முழுமையாக சிரிக்குள்ளது. இதுக்கு முழுமையாக கஞ்சா அதை ஒழிக்க வந்து திமுக தவறி விட்டது. எந்த கட்சிக்கு தேவையில்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சியும் தேவையில்லை. எல்லாம் முட்டா பயிலாத்த இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்த சுருட்டுறாங்க, மூட்டை படத்தை சுருட்டுறாங்க. யாருக்கு தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க. மக்களுக்கு சேவை மாணவர்களுக்கு படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அது எந்த கட்சியுமே கொடுக்கல. எம்ஜிஆர் காலத்திலையும் கொடுக்கல, அம்மா காலத்திலையும் கொடுக்க, இப்போ ஸ்டாலின் ஆட்சிலையும் கொடுக்கல. மக்களுக்கு அப்படியே மாணவர்கள்லாம் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. வீழ்த்துறதுக்கு எதிர்கட்சி யாருன்னு நான் சொல்ல முடியாதுங்க. ஆக மொத்தம் டிஎம்கே ஜெயிக்குங்கிறது உறுதியாக இருக்கும். விலைவாசி உயர்வு எல்லா விதத்திலும் எல்லா மக்களையும் பாதிச்சிருக்கு. முதல்ல வந்து எது உயர்ந்திருக்கு அப்படின்னா வீட்டு வரி உயர்ந்திருக்கு 100%. அதாவது 100 ரூபா வீட்டு வரி கட்டினவங்க 200 ரூபா கட்டியிருக்காங்க. மின் கட்டணம் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு. மாதந்தோறும் மின் கட்டணத்தை அளவீடு செய்வோம்னு சொன்ன இந்த திமுக அரசு அதை செய்யலை. விலைவாசிகள் இதெல்லாம் ஏறும்போது விலைவாசி ஏறிடுச்சு. வீட்டு வாடகையில் குடியிருக்கிறவங்களாம் மிகவும் கஷ்டப்படுறாங்க. வீட்டு வாடகைக்கு ஒரு தொகை கொடுக்கணும். அவங்க கட்டக்கூடிய இபி கட்டணம், மின் கட்டணம், நுகர்வு கட்டணத்துக்கு மிக அதிகமான தொகை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அளவில் மக்கள் வந்து துன்பத்திலும் துயரத்திலும் இருந்துகிட்டு இருக்காங்க.
பேருந்து இலவசமாக விட்டா மட்டும் போதாது, எந்த மக்களும் கேட்கல. பேருந்து இலவசமாக விடுறது, இந்த 5000 ரூபா பணம் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கான நிரந்தர தீர்வு இல்லை. மக்கள் நிம்மதியாக இல்லை. டிஎம்கே வெற்றி பெறும் சார். ஏன்னா அவங்களுடைய கலைஞர் தலைவர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் மக்களுக்கு வந்து ஓரளவு கிராமத்து பகுதியிலேருந்து பஸ் ஏறி லேடிஸுங்க படிக்க ஆரம்பித்த காலம் வந்து கலைஞர் பீரியடில் தான். அதே மாதிரி பசங்களும் வந்து நடந்து போச்சோன்னா ஸ்கூலுக்கு போவாங்களா, ஒரு ட்ரிப்பு போவாங்க, 2000 பாதியிலே கட்டிடுச்சு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பஸ் சௌகரியம் மற்ற மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு தொலைக்காட்சி வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற அளவுக்கு அந்த தொலைக்காட்சியை பார்த்து எல்லா விழிப்புணர்ச்சியும் ஆகிற அளவுக்கு தொலைக்காட்சி டிவி கொடுத்தது, இது மாதிரி ஒரு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் அவர் இதை பண்ணதை இப்போ அவங்க பையனும் ஸ்டாலின் அவர்களும் பண்ணுறதுனால மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆட்டோ கஸ்டமர்கள் பேசிக்கிட்டு வர்றதை வச்சு வலிமையான ஒரு கூட்டணியை வந்து அமைத்து திமுக வந்து போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து தேமுதிகவும் திமுக கூட்டணி இணைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னம்மா OPS அவர்களை இணைத்துக் கொள்ளாதன் காரணமாக அவருடைய அதிமுக வலுவிழந்துள்ளது. எனவே வலிமையான கூட்டணி அவள் செய்கின்ற இந்த கடந்த காலம் வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருட காலத்தினுடைய அந்த பண பலன்கள் வந்து முழுமையாக வந்து திமுக ஆதரவாக இருக்கு, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்கே சமாதானம் சமத்துவம் திராவிடம் பேசுகிறாங்க. அந்த திராவிடம் சமாதானம் சமத்துவங்கிறது எல்லாத்துக்கும் வாய்ப்பளிக்கணும். தன் மகன், தன் பிள்ளை, தன் பேரன், தன் மருமகன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பளிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஆள்களுக்கு மட்டுமே அடுத்து வாய்ப்பு கொடுத்தா அந்த வாரிசு அரசியல் தான் வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கட்சிக்கு உழைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த உழைச்சவங்களுக்கு சரியான வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பயன் அலைஞ்சிருங்க கேட்டால் நிச்சயமா அந்த கட்சிக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க, வாய்ப்பு அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நான் சார்ந்துள்ள திருச்சி மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் KN இருந்து வருகிறார். பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சாலை வசதி வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்படுத்தப்படவில்லை. அதே போல் குறுகிய சாலை அனைத்தையும் வந்து குண்டுமுனையாக உள்ளது. இதனை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இதாக பார்க்குறோம். பெண்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு இருக்கு? இவரை சொல்லுவார், நம்ம முதலமைச்சர் சொல்லுவார், நான் அப்பான்னு சொல்லுவார். ஆனால் போக்சோ கேஸு இன்னைக்கு வந்து 2000க்கும் மேற்பட்ட போக்சோ கேஸு வந்து கடந்த ஆண்டுகளில் மிக அதிகமாக அதாவது இந்தியாவிலே மிக அதிகமான போக்சோ வழக்கு எங்கே பதியப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பதியப்பட்டிருக்கு. அவ்வளோ குற்றவாளிகள் இருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் போதை. அது மட்டும் இல்லை, பெண்கள் வந்து நடந்து போக முடியல. இன்னைக்கு தங்கம் விலை ஏறி இருக்கு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒரு பெண் போலீஸ் போறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க வீட்டில் உள்ளவங்க போக வேண்டிய கடமை இருக்கு. பெண் போலீஸாருக்கு அச்சுறுத்தல் திமுக காரர்களாலேயே விளைந்திருக்கு. மெட்ராஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது, பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸையே திமுக காரங்க சீண்டி பார்க்குறாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? இந்த அரசு எந்த ஒரு திடமான சிந்தனையும் இந்த அரசுக்கு இல்லை. கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது, கமிஷன், கரப்ஷன், இது மட்டும்தான் இருக்குது. விலைவாசி உயர்வு மத்தியில இருந்து மாநிலத்துல இருந்து எல்லா இடத்துலயும் தானங்க இருக்கு. இந்த கட்சி தான் டிஎம்கே ஆள்றதுனால இல்லை ADMKங்கிறதுனால அப்படிங்கிறதுல இல்லை. 10 ஆண்டு வந்து அவங்க ஆட்சியில் இல்லை. அதை எதனால நம்ம ஆட்சியில் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது போன நம்பிக்கையில் நம்மளுக்கு ஆட்சி அமைச்சோம். ஆனால் மீண்டும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு என்ன உணர வச்சுட்டாங்க. தனி பெருமானங்கிறது யாரும் சொல்ல முடியாது. சிறந்த கூட்டணி அமையும் போது நிச்சயமா ஆளுங்கட்சியை வந்து அமைச்சிட்டு சரியான எதிர்கட்சி, அதாவது சரியான ஆளுங்கட்சியை அமையலாம். திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. கடந்த முறை வாக்களிச்ச வந்து கட்சிக்கு ஏன் தான் வாக்களிச்சோம் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தம் தாங்க. எங்க ஊர்ல அந்த திமுக வருத்தம் தான். இந்த சிறு வயசு பசங்கலாம் கொஞ்சம் இந்த டிவிக்கு அதுன்னு இருக்காங்க, இந்த சிறு வயசு பசங்க. மற்றபடி எங்கள் குடும்பத்து நண்பர்கள் எல்லாம் எங்களை மாதிரி ஏஜ் உள்ளவங்களாம் ADMK BJP சப்போர்ட் இருக்கும். இது நீங்கள் முன்னாடி சொன்ன கேள்வி தாங்க. அந்த மகளிர் பஸ்ஸு இந்த இதில் ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட். எல்லாம் பசங்களாம் ஓடுறாங்க, ஸ்கூல் பசங்களாம். டிரைவர் நிற்க முடியாம இருக்காரு. என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். என் குடும்பத்து உறுப்பினர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ திராவிடத்துக்கு வாக்களிச்சாங்க. நாங்கள் இளைஞர்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். இப்போ மாற்றம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வெற்றிங்கிறது நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு விளம்பர அந்த திட்டம் இல்லாமல் உண்மையாலே மக்கள் உணரணும். மக்கள் வந்து தன்னை மாற்றிக்கணும். இலவசங்களை எதிர்பார்க்காம என்னுடைய உழைப்பை வந்து சுரணாமல் இருக்கணும், கடன்களை எவ்வளோ சுமத்தாமல் இருக்கணும். கடந்த ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து 4.25 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, வருத்தப்பட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 10 லட்சம் கோடி வச்சு கடன் வச்சுட்டு மீதி அடுத்த ஒரு வருஷத்தில் 1.25 லட்சம் கடன் வாங்க போகிறாங்கிறாரு. இலவசங்கிற பேரில் வந்து இலவசத்தை கொடுக்குறாரு, ஆனால் என்ன பண்ணுறாரு, கடன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. இது வந்து சரியான நிர்வாகம் கிடையாது. நாடும் சரி வீடும் சரி, கடன் வாங்கி ஆட்சி செஞ்சாங்கன்னா, கடன் வாங்கி குடும்பம் நடத்தினாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பேரழிவு சந்திக்கும். நாங்கள் என்டிஏ அலையன்ஸ் தான். நான் வாக்களிக்கணும்னா என்னோட தொகுதியில் வந்து என்னோட தொகுதியில் வந்து ஏடிஎம்கே நின்றுச்சுன்னா ஏடிஎம்கேக்கு நாங்கள் வாக்களிப்போம். பிஜேபி நின்னா தாமரைக்கு வாக்களிப்போம். டிடிவி தினகரன் நின்னாருன்னா அவர் என்ன சின்ன வந்து ஒதுக்குறாங்களோ அந்த இதுக்கு வாக்களிப்போம். பாமக நிற்கிறாங்களோ அதுக்கு அது வாக்களிப்போம். அதாவது வந்து என்டிஏ கூட்டணியில் எந்த சின்னம் நிற்கிறாங்களோ என்னோட தொகுதியில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கும். அவங்க திட்டங்களை நிறைவேற்றாத திட்டங்கள்னு எதுவும் இல்லை இப்போதைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கம்மியாக இருக்குது ஒரு சில விஷயங்கள். இப்போ இவங்க பஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு நல்ல தாட்டில் தான் செஞ்சுருக்காங்க. பட் இங்கே இருக்கிற இந்த டிரைவர்ஸ் அவங்க எல்லாமே வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இருக்காங்க. லேடிஸ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு துச்சமாக நினைக்கிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஃப்ரீபீஸ் நிறையா பேசுகிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து பென்ஷன் வாங்குறவங்க, நான் சும்மா தான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு பென்ஷன் வேணாம்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? அதெல்லாம் என்ன வேலை செய்யறவங்களுக்கா போகுது காசு? சும்மா தானே வாங்கிக்கிறாங்க. அந்த காசெல்லாம் யாரும் இலவசம் எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா யாராவது கஷ்டப்படுற மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு இலவசம் கேட்டோமா என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல. இல்ல இவங்க வந்து இலவசத்தை கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்க. அப்படின்னா இலவசமா நீங்க பென்ஷன் வாங்கி ரொம்ப எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வந்துச்சுன்னா வந்து ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? விலைவாசி ஒரு பக்கம் இலவசத்தை கொடுத்துட்டு மறுபக்கம் எனக்கு மாதிரி புடுங்குறாங்க. அது ரொம்ப தவறு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சரியா நடத்த சொல்லுங்க, அவன் பாத்துக்குவோம். பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு? அது அவருக்கு தெரியாதா? ஐஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உளவுத்துறை. பெண்களுடைய பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வர்றப்ப நான் என் பிள்ளைங்களையும் சரி என்னையும் சரி நான் கையில பிடிச்சிக்கிட்டு தான் வரேன், என் உசுரையும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப நடந்து வரையிலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தன் குடிச்சுப்புட்டு அவன் தள்ளாடி வர்றப்பே பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா என்ன பண்ணிடுவானோ ஏது பண்ணிடுவானோன்னு அவ்வளோ பயத்தோட தான் நான் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கும் சரி, நான் வெளியில போயிட்டு வரணும்னாலும் சரி. ஒரு 9 மணிக்கு மேல 8 மணிக்கே பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியல இன்னைக்கு எந்த பெண்களாலையும். அடுத்த அரசு முதல்ல சரி செய்ய வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு, போதை, கஞ்சா இதை தடுக்கணும். மத்தியில் வந்து நம்ம வருமானம் தரல, எனக்கு ஒதுக்க வேண்டிய பங்கு ஒதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமே அதை நீதியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மத்திய அரசு அப்படி கிடையாது. அதிகப்படியான வருமானம், அதிகப்படியான செலவுன்னு எங்கே போகுதுன்னா இராணுவத்துக்கு போகுது. பாதுகாப்புங்க ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியாவை சுற்றி 7 நாடுகள் வந்து தன்னுடைய எல்லைகளை பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது இல்லாமல் கடல், வான்வெளி இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு அம்சங்களை வந்து மாநில அரசு பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ணணும். அதுக்கான பெரு நிதியை வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு என்ன பண்ணணும், எந்தெந்த மாநிலங்களை வந்து பின்னு தங்கி இருக்கோ அந்த மாநிலம் முன்னுக்கு கொண்டு வந்துட்டு முன்தங்கிய மாநிலத்திலிருந்து பிரிச்சு கொடுக்கணும். இதுதான் சரியான ஒரு நிர்வாகமா இருக்கும். பிடிக்காது அப்படிதான். படிச்ச பிள்ளைங்க 10வது 8வது படிச்ச பிள்ளைங்களுக்கு 8,000 கொடுத்தாங்க. 10வது படிச்ச பிள்ளைங்களுக்கு 10,000, 12வது படிச்ச பிள்ளைக்கு 25,000 கொடுத்தாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 50,000, ஒரு பவுனு தங்கம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. அதே மாதிரி இலவச கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லாத ஏழை மக்களுக்கு. ஏழைங்களுக்கு சத்துணவும் கொண்டுட்டு வந்து சாப்பாடும் போட்டாங்க. 5 ரூபா 2 ரூபா இப்படின்னு சொல்லி அம்மா உணவகம்னு வச்சாங்க. அதையுமே இழுத்து மூடிட்டு இப்போ காலையில உணவகம் கொடுக்குறாங்க. அது பிள்ளைங்களுக்கு அது சரி. இப்போ வந்து இல்லாதவங்க, வயசானவங்க, ரொம்ப ஏழைப்பட்டவங்க ஜிஹெச்சுக்கு போறாங்க. அவங்க சாப்பிடணும், என்ன செய்வாங்க? அப்போ அங்கே கடையில் போய் சாப்பிட்டா நான் 50 ரூபா சொல்கிறாங்க, 70 ரூபா சொல்கிறாங்க, ஒரு 110 ரூபா சொல்கிறாங்க ஒரு சாப்பாட்டு வேலை. அவங்களால கொடுத்து அதை சாப்பிட முடியுமா? அம்மா 5 ரூபா 2 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பசியாக இருந்துச்சு. எல்லாமே அம்மா கொண்டாந்த திட்டத்தை எல்லாமே ஒழிச்சிட்டு இவரு ஒரு புது திட்டம் கொண்டாந்துருக்குது. இவர் செஞ்சது எங்களுக்கு பிடிக்கல. திமுகவில் வந்து சார் வந்து என்ன இது வரலையும் என்ன இந்த பாருங்க எப்படி இருக்குது, ஊருக்கு வயலூர்லாம் எப்படி இருக்குது பண்ணுது. ஒரு ஆட்சி வந்தால் மக்கள் வந்து என்ன ஏதுன்னு
கேட்கணும் கொள்ளணும். யாருமே வந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து திமுகவே வேண்டாம். எங்களுக்கு வந்து திமுகவில் பாதுகாப்பே கிடையாது. எங்களுக்கு வந்து அம்மா ஆட்சி தான் வேணும். விலைவாசி உயர்வு உங்க குடும்பத்துல வேறதான் லைட்டு பிள்ளை ஏற்றிடுறாங்க, இங்கிட்டு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க, இங்கிட்டு கேண்டு பிள்ளை ஏற்றிடுறாங்க, விலைவாசியே ஏற்றிடுறாங்க. இன்னைக்கு பாருங்க புளி பூண்டெல்லாம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ இந்த விலை ஏறிடுச்சு. இன்னுமே இந்த 5000 கொடுத்தாக்கு இன்னும் என்ன ஏற்றுவாங்கன்னு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது சார். யாரும் தனிமையிலே போக முடியல. பொம்பளைங்களா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் யாரும் பள்ளிக்கூடம் போயிட்டு தனியாக வர முடியல. ரொம்ப நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீண்ட காலமா இப்ப பள்ளக்காடுன்னு ஒரு பக்கத்துல அதோத்து இருக்கு, துணை கிராமத்துல பள்ளக்காடுன்னு இருக்குது. அதுல பார்த்தா ஒரு 20-25 ஏக்கர் நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்குது. அந்த நிலத்துல ஒரு மகளிர் கல்லூரி வேணும்னு நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது அன்னதான சத்திர நிலன்னு பேர் அந்த இதுக்கு. அந்த நிலத்தை இப்போ தனியார் கையில் இருக்குது. ஹைகோர்ட் மூலியமா அது சின்னத்துறை விவசாய சங்க தலைவர் தான் வழக்கு தொடர்ந்தாரு. ஒரு 10 ஏக்கருக்கு மேலே அது கையகப்படுத்தியாச்சு. இன்னும் ஒரு 15 ஏக்கருக்கு மேலே அது இருக்குது. அந்த இடத்துல மகளிர் கல்லூரி எனக்கு இங்கேருந்து உள்ள பெண்கள்லாம் நீண்ட தூரம் சிட்டி நகரத்தில் போய் தான் படிக்கின்ற சூழ்நிலை இருக்குது. அது தனியார் கல்லூரியில் தான் படிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு சார்பாக ஒரு மகளிர் கல்லூரி அமைத்து கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அறிவு வந்து பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். முதல்ல பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு பத்திரமா வரணும். எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தான். போலீஸே சரியில்லையே, அப்புறம் நம்ம என்னங்க சார் பண்ணுறது? போலீஸே அதுங்களுக்கே உடந்தா இருக்காங்க, நம்மளுக்கு எங்கே நம்மளை பார்க்குறாங்க? இப்படிதான் சொல்றமே, ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? உடனே சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க காசுக்கிட்ட அடிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. நம்மளை வந்து பாதுகாப்புக்கு வர்றாங்களா? சொல்லுங்க. போலீஸே அவங்களுக்கு உடந்தையா இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி? ஒரு திருப்ப நாங்கள் வந்து இப்படி எடப்பாடி வர்றான்ட்டு போகிறோம். இதே வளர்மதி தான் கூட வந்துச்சு. அப்போ எதுக்கு சொன்னாங்க உள்ளே போகக்கூடாதுனாங்க. அதே அங்கே வளர்மதி சொல்லிச்சு எங்கள் ஆட்சியும் வரும், நாங்களும் அந்த இதை சொல்லுவோம் அப்படின்னாங்க. ஆட்சி மாறிக்கிட்டு தானே சார் இருக்கும். கொஞ்சம் கூட அதை எதுங்க மாட்டேங்கிறாங்களே. பாதுகாப்பு கொடுக்கணும்ல பொம்பளைங்களுக்கு எது ஒண்ணுமே. பெண்கள் பாதுகாப்பு பொறுத்தவரையும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியிலே பார்த்தேன். அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு அது போலீஸ் கேஸ் கொடுத்தப்போ கூட காவல்துறைக்கு வழக்கே பதிவு செய்யல. நீதிமன்ற உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் வழக்கு பதிவு செஞ்சிச்சு. தூத்துக்குடியில் பார்த்தேன், ஒரு 80 வயசு பெண்ணு வயசான தாய்மார் கற்பழிக்கப்பட்டாங்க. ஒரு இடத்துல 5 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டுச்சு. இதே ஜெயலலிதா ஆட்சியில் கோயம்புத்தூரில் ஒரு பள்ளி குழந்தை கற்பழிக்கப்பட்ட போது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தவறு செய்தவரை அங்கேயே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. மறைமுகமாக ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணுச்சு. இது மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்தா தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் இந்த அரசு பார்த்தா கற்பழிப்பு, கஞ்சா வியாபாரம் பண்றவங்க, கள்ளச்சார வியாபாரம் பண்றவங்கள பாதுகாக்கிறதுல தான் கவனம் செலுத்துது. எனக்கு ஒவ்வொருத்தரும் அமைச்சர் பின்னாடி இருக்காங்க, அமைச்சர் அவங்களை பாதுகாக்கிறாங்க. அதனால இந்த அரசு தேச துரோகிகள் இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுல தான் இந்த அரசு கவனம் செலுத்துது. இது ஓப்பன் நான் சொல்லலாம். இது வரைக்கும் வாக்களிச்சதும் இல்லை, இனிமேல் அளிக்க போறதும் இல்லை. அந்த கட்சி திமுக 525 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதில் எதுவுமே நிறைவேற்றலை. உங்களுக்கே தெரியும். நீட்டிலேருந்து ஒரு சாதாரண மக்கள் பிரச்சனை, மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு ரெடி பண்ணுறேன்னாங்க. இப்போ கரண்ட் பில்லு டபுள் மடங்கு ஆயிடுச்சு. சொத்து வரி என்ன ஆச்சு பாருங்கள், இஷ்டத்துக்கு ஏற்றிட்டாங்க. தொட்ட எல்லாமே பால் விலையிலேருந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்வு. ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை. மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இல்லை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலேயே அமைச்சர்கள்லாம் சம்பாதிக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. ஒரு அமைச்சர் இந்த ஒவ்வொரு துறை சார்ந்த ஒப்பந்தத்திலையும் அவங்க கமிஷன் வந்துருச்சான்னு அதுக்குன்னு தனி பிஏ போட்டு அந்த கமிஷன் வந்தால் தான் அந்த திட்டத்துக்கே கையெழுத்து போடுறாங்க. கமிஷன் வரலனாக்கா அந்த திட்டத்தை டெண்டர் எடுத்தவன் அந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. அதனால அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கே பவர் இல்லை. எம்எல்ஏக்களே சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைச்சர்கள் தான் ஒரு ஜமீன் மாதிரி வாழ்றாங்க. அந்த ஜமீனை மீறி தான் எம்எல்ஏலாம் அந்த மாவட்டத்தில் அதிகாரம் செலுத்த முடியும். அதனால எம்எல்ஏவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவங்க நிதியே சரியாக செலவு பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏ குறை சொல்லி ஒன்றும்
குற்றம் சொல்ல முடியாது, அமைச்சர்களை தான் குற்றம் சொல்லணும். இந்த அமைச்சர்களுடைய அதிகாரத்தை குறைக்கணும். ஜெயலலிதா காலத்தில் எந்த அமைச்சரும் சுய அதிகாரத்தோடு செயல்பட முடியாது. எந்த ஃபைலும் சரியில்லைன்னா என்னாச்சும் தவறு செஞ்சால் அடுத்த நாளே அவர் அமைச்சராக இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அதை மாற்றி ஒவ்வொரு அமைச்சரும் சுயமாக செயல்பட வரும் ஆட்சி அதிக செயல்படுத்தும் என்று விரும்புகிறேன். அரசு வேலை வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளால எல்லாம் அதர் ஸ்டேட் மக்கள் போய் அங்கே தலைமுறையாக குடியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் வந்து வேலை கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் கருணாநிதி, தீய சக்தி கருணாநிதி காலத்துலேருந்து அதர் ஸ்டேட் மக்களும் நம்மளோட கோட்டாவில் வந்து நம்ம வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க. இப்போ வந்து வடநாட்டு இவங்கெல்லாம் வந்து வராங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து டாஸ்மாக்கு, குடி அப்படி வந்து சோம்பேறிகளாக இருக்கிறதுனால நமது வேலை வாய்ப்புகள் அண்டை மாநில சகோதரர்களுக்கு போயிட்டுருக்கு. இதை வந்து கவனம் எடுத்து தமிழக அரசு வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நம்மளோட அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும். இல்லை, அது நிறைவேற்றப்பில்லை. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு? மோசம், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்த ஆட்சியில். ஸ்கீம் கூட பரவாயில்ல. ஸ்கீம் கொடுத்தது, இந்த 1000 கொடுத்தது, அந்த விஷயம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஊழல் பண்ணவங்களும் சரி, இப்போ ஊழல் பண்ணுறவங்களும் சரி, 2 பேருமே வேணாம். புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. அது ஏன் தளபதி வரக்கூடாது? அண்ணா யூனிவர்சிட்டியிலே தெரிஞ்சுது யார் அந்த சார்னு போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. உடனே வந்து பலியாட ஞானசேகரனுக்கு மட்டும் 6 மாதத்துலேயே வேறு எந்த வழக்குமே வந்து இப்போ கொடநாடு கொலை கேஸெல்லாம் வந்து 4-5 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. தாக்ரெட்டினன் கேஸெல்லாம் என்னாச்சுன்னே தெரில. இது மட்டும் 6 மாதத்தில் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா அமைச்சர்கள் முதல்வர்லேருந்து எல்லாருமே வந்து பெண்கள் பாதுகாப்பில் வந்து அக்கறை இல்லாமல் பெண்களை வந்து போக பொருளாக நினைக்கிறதுனால தான் இந்த ஆட்சியில் இந்த அவல நிலை. 6 வயசு பொண்ணுங்கள்லேருந்து 60 வயசு பாட்டிமார்கள் வரைக்கும் இதே நிலை தொடருது. கண்டிப்பாக இந்த ஆட்சி மாறினாதான் பெண்களோட பாதுகாப்பு முன்னேறும்னு நம்புகிறோம். இல்லை, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட்டில் இருக்காங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு தாட்டில் இருக்காங்க. பட் நான் கேட்ட வரைக்கும் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. முக்கியமாக இந்த வாய்க்காலும் சரி, பங்குனி வாய்க்காலும் சரி, எல்லா வாய்க்காலும் இன்னும் தூர் வராமல் எல்லாமே மாசடைஞ்சு தான் இருக்குது. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னும் சாலையும் எதுவும் ஒழுங்காகவே இல்லை. எல்லா இடத்துலையும் சாலை ஆக்கிரமிப்பு அப்படியே தான் இருக்குது. இன்னும் மக்கள் என்னென்ன இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்பயும் இருக்காங்க. வேறு புதுசாக ஒன்றும் சேஞ்ச் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. அவர் செயல்படவே இல்லை. அதனால் அது எனக்கு பிடிக்காது. அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா எல்லாமே நல்லா இருக்குங்கும் போது ஷூட்டிங் போகிறாருல்ல, நல்லா நடிக்கிறாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. மந்திரிகள் மக்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்காங்களா? மந்திரிகள்லாம் இப்போ வெளிநாட்டில் தானே இது வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை, டெய்லி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் அவங்க சொத்தை போய் பராமரிச்சுட்டு வராங்க. நம்ம எப்படி போய் பார்க்க முடியும்? மந்திரி வந்து இனிமேல் ஜெயிலில் பார்க்கணும், இல்லைன்னா வெளிநாட்டில் தான் பார்க்கணும். அணுகக்கூடிய நிலையில் இல்லை. பெண்களுக்கு தீர்வு தேவை. பெண்கள், குழந்தைங்க எல்லாத்துக்கும் நல்ல பாதுகாப்பு வேணும். அதுங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். கட்சி நிறைவேற்றிருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ வந்து இந்த உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ 3 மாதம் போனஸ் 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டிருக்காங்க.